எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடெல்லாம் நேரமாக செஞ்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு அரிஞ்சேன் பையனுக்கு போட்டு கொடுக்கலான்னு. அப்புறம் பார்த்தா நேரம் ஆயிடுச்சுன்ட்டு பருப்பு ரசம் வச்சேங்க, கொண்டுட்டு போயிட்டாங்க. சரி, அரிஞ்ச கிழங்கு இருந்தது, அதை வணக்கி நம்ம ரசம் இருக்குதுங்க. 2 கேமரா மாற்றி மாற்றியே போட முடியலைங்க. இங்கே வாருங்க, பருப்பு தெரியுதுங்களா? வெறும் பருப்பு கொஞ்சம் தான் இருக்குது. பேக் கேமரா இதுவும் போட்டு நம்ம வீடியோவே எடுக்க முடியலைங்க. இங்கே பாருங்க, ரசம் எரியுதுங்களா? பாருங்க, சாப்பாடு எல்லாம் செஞ்சு அவங்க பெரிய பையனும் சின்ன பையனும் உங்கள் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பெரிய பையன் இன்னும் வரலைங்க, அவன் வருவான். அப்போ வந்தோடனேயுமே சாப்பிட்டுட்டு கிளம்புவானா. ஒரு காய் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து குளிச்சுட்டு கிளம்பிக்குவானுங்க. சாயங்காலம் வந்து எங்கேங்க ஆட்டாக்கு போனதுலேருந்து அவனால் சாப்பிடவே முடியறது இல்லைங்க. அடுப்பு கம்மியாக வச்சு விட்டு வந்துடுவாங்களா. கிழங்கு எண்ணெயிலேயே வேக வைக்கணுங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சா அவனுக்கு பிடிக்காது பையனுக்கு. அதனால் நான் மெதுவாக வச்சோம்னா தான் வேகுங்க, இல்லைன்னா கருகி போயிடும் வேகாமல. என்னத்தீங்க சொல்கிறது, எத்தனை தான் வந்து இவங்க நைட்டு 10 மணி லைவில் சுக்கான்னு அழுதாங்களங்க. கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இவங்க அழுதாலுமே நம்ப முடியலைங்களா, இவங்க உண்மையாக தான் அழுகுறாங்களான்னு. கெட்ட வழியில் போனால் இது தாங்க நிலமை. என்றைக்குமே நஷ்டமோ எவ்வளவோ இருக்குதுங்க. ஒரு குடும்பமாக வாழ்றது வேறங்க. என்னங்க, தன்னுடைய சந்தோஷத்துக்காக போனால் இப்படி தாங்க அனுபவிக்கணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழ தெரியாதுங்க. ஏன் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க? அது வாழ்க்கையே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தான் அது நல்லா இருக்கும். இங்கே உட்காந்தா இந்த வெளிச்சம் மாதிரி அடிக்கும். என்னங்க, இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கவும் மாட்டாங்க. நல்லா இருக்கிற வரைக்கும், சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் தான் பார்ப்பாங்க. நாளைக்கு முடியாமல் படுத்துட்டா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, அவங்களும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு முதல்ல எல்லாம் கூட கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாடி புருஷனை விட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் எனக்கு அந்த அம்மா மேலே பெருசாக எந்த அபிப்பிராயம் இல்லைங்க. அதுவுமே சரியில்லாத பொம்பளை தானே இருக்குது. இல்லைன்னா இந்த ஆளும் ஒழுங்காக குடும்பத்தோடு இருந்திருக்கு. இவளுக்கே இவ்வளோ தூரம் செய்யும்போது மனைவியை நல்லா தானே வச்சுருந்துருப்பாங்க. என்னங்க, அப்புறம் பசங்க ஈது பார்க்கலாம் ஒழுங்காக. குழந்தைகளுக்காக இந்த ஆள் போய் அந்த பேர குழந்தைகளுக்காக இருந்தால் பசங்க ஈது பார்த்தா பார்க்கலாமா தவிர மனைவியும் நம்ப முடியாதுங்க. அது என்னமோ அது இலங்கை சைடு போயிருச்சு புயல், அவ்வளோதான். நீ அங்கே போய் எத்தனை பேர்த்த சொலட்டி அடிக்க போகுதுன்னு தெரியல. தேவைங்களா அதெல்லாம்? சொல்லுங்க. வயசுக்கு தகுந்தது இருக்குது இல்லைங்க. கல்யாணம் பண்ணலாம். இந்த வயசுக்கு மேலே வந்து ஒரு துணை இல்லை அப்படின்னு கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களா? பண்ணிட்டு அது வந்து பப்ளிக்காக போட்டு காமிக்கக்கூடாது இல்லைங்க. அமைதியாக அவங்க வாழ்க்கையை கொண்டுட்டு போகலாம். அது அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணணும். அவங்கள விட சின்ன வயசு அந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணால் அவங்க எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? அது என்னங்க, அது இப்படி போட்டுட்டு நீ பண்ணுனா நானும் மீடியாவில் வருவேன் எல்லாம் பண்ணுவேன்னு அது என்னங்க வாழ்க்கை? நல்ல குடும்ப பொம்பளை யாரும் பண்ண மாட்டாங்க. ஒத்து வரலையா, பிரிஞ்சிட்டோமா, சரி நான் எனக்குன்னு ஒரு துணை வேணும் கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி தன்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி. நீ என்னங்க நம்மளுக்கு சந்தோஷங்கிறது? ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முடியலையா ஒரு துணையா பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை தேடி போவாங்க. இது என்னமோ ஒரு லவ் ரொமான்ஸ்லேயே இருக்கிறாங்க. சாரிங்க, சிரிக்கும்போது எச்சியே வெளியில் வந்துருச்சுங்க. ஏம்மா என்னதான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சூக்குழுக்கிறதையும் பிடிங்கி போடுறீங்க. அண்ணன் வந்தான்னா அடித்து போடுவான்.
ஆ ஒன்றும் விட மாட்டேங்கிறாங்கங்க. இவங்க அப்பா செருப்பு காலையில் தாங்க வெளியில் போயிட்டு கொண்டாந்து கழட்டி விட்டுட்டு உள்ளே வந்தாங்க. வேலைக்கு போகும்போது பார்த்தா செருப்பை காணோம். என்னை திட்டுன்னு திட்டுறாங்க. நான் தேடி எடுத்து கொடுத்து ஆட்டி விட்டேங்க. இங்கே பாருங்க குட்டி சாத்தானுங்களா தெரியுறீங்களாடி? ஏய் குள்ளநெறி பாரு பாருங்க, இங்கே காட்டு திருமுகத்தை காட்டுமா குண்டு பாப்பா. ஏங்க இது தெரியுமா என்னன்னு தெரியல. கை கொடுறா தங்கா குண்டு, கை கொடுமா. வெரி குட் ரீச்சல், வெரி குட். பார்த்தீங்களா? தெரியுதா தெரியலையான்னு தெரியலிங்க. இவங்க அப்பாவும் ஒன்றா பேக் கேமராவும் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாமே ஜாயிண்ட் போட்டுக்கலாம் வீடியோ எல்லாம். இதில் அப்படியெல்லாம் போட முடியாதுங்க. பொறுங்க, நானே வாங்கி போட்டுக்கிறேன். எல்லா ஆப்பையும் ஏற்றி சூப்பராக வீடியோ நான் பாட்டுக்கு எனக்கு நினச்சப்ப நான் வீடியோ எடுத்து சந்தோஷமாக ஜாலியாக அப்லோட் பண்ணுவேங்க. வெங்காயமெல்லாம் ஒட்டுக்கா இப்படி தொளிச்சு வச்சுக்குவேங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு தொளிச்சிக்கிட்டு இருந்தால் லேட் ஆகிடுறதுங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க. காய்களுமே எல்லாம் அரிஞ்சு கவரில் ஓட்டு கட்டி வச்சுக்குவேங்க. கீரையெல்லாம் இருந்தால் எல்லாம் ரெடி பண்ணி